அவருடைய புத்தகத்திற்கு அவருக்கு எடுக்கக்கூடிய ஒரு விழாவில் அந்த விழாவின் ஒரு பகுதியை இன்னொருவருக்கு எடுத்துக் கொடுப்போம். இதெல்லாம் யாரும் பண்ண அந்த கவிஞர் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதில் ஒரு இடைச்சல்களாக என்னை இங்கு கொண்டாடுவதற்காக அந்த நிகழ்வினுடைய ஃபோக்கஸையே மாற்றி இதெல்லாம் ஒரு பெரிய அன்பு உள்ளவன் மட்டும் செய்யக்கூடியதல்ல, ஒரு மிகுந்த பெருந்தன்மை உள்ளவன் தான் அதை செய்ய முடியும். தன்னை பற்றி மிகுந்த நம்பிக்கை உள்ளவன் தான் அதை பண்ண முடியும். யாரும் தன்னுடைய இடத்த அப்படி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன டெய்லியாக புத்தகம் எழுதிட்டு இருக்காரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது. அந்த நாளின் ஒரு பகுதி ஒரு கேக் துண்டை போல வெட்டி என்னிடம் அவர் கொடுக்கிற போது உண்மையிலேயே உன் அன்பிற்கு அந்த பெருந்தன்மைக்கு நான் தலைவணங்குகிறேன். என்னுடைய பிறந்த நாள் என்றால் நிச்சயமாக இந்த பிறந்த நாள் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தால் கூட நான் நினைக்கிறேன் என்னுடைய ஒட்டுமொத்தமாக இந்த வருஷத்தை என்னுடைய பிறந்த நாள் பற்றின மெமரியாக இதுதான் இருக்க போகுதுன்னு. அப்புறம் ரொம்ப ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க, ரொம்ப தெளிவாக பேசினாங்க, ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. ஒரு விதமாக உள்ள ஏதோ ஒரு புறம் கொஞ்சம் பீம்சிங் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இழந்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சிதறி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப அமைப்புகளை எங்கோ மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு எனக்கு தோன்றியது. ஒரு தமிழில் நிறைய கவிதைகள் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. நிறைய கவிதைகள் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன என்றால் காதலிகளை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். தொகை மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 2000 வருஷமாக காதலிகளை பற்றி கவிதைகள் எழுதி கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாக்களை பற்றிய கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனால் சகோதரிகளை பற்றி, சகோதரர்களை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் வேறு பல உறவுகளை பற்றி தமிழில் எழுதப்பட்ட கவிதைகள் மிகவும் குறைவு. இதை நான் பலமுறை இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள் இல்லையா? அப்பாக்களை பற்றி எழுதப்பட்டதோ, அண்ணன்களை பற்றி எழுதப்பட்டதில்லை, தம்பிகளை பற்றி தங்கைகளை பற்றி எழுதப்பட்டதில்லை. எழுதப்பட்டிருக்கிறது, மிக குறைவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதான் சில காலத்திற்கு முன்பு வேலினுடைய அக்காலின் எலும்புகள் தொகுப்பு வந்தது. ரொம்ப நம்ம ஷேக் பண்ணக்கூடிய ஒரு தொகுப்பு, அக்காவை பற்றி முழுக்க எழுதப்பட்ட தொகுப்பு. அதற்கு பிறகு இப்போது அக்காவை பற்றி இன்னொரு தொகுப்பு தமிழில் வந்திருக்கிறது. ஒரு முழு தொகுப்பு. என்ன சொல்லப்போனால் ஒரு அம்மாவை பற்றிய முழு தொகுப்புகள் கூட சமீபத்தில் வெளிவந்தன. இவர் தம்பி விஜயகுமாரனுடைய ஒரு தொகுப்பு முழுக்க தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. அதற்கு முன்பு கதிர் பாரதி அம்மாவை பற்றி ஒரு தொகுப்பை முழுக்க எழுதியிருந்தார்.